ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷேரன்ஸ் வேர்ல்ட். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கொடைக்கானல் சீரீஸை தான் கண்டினியூ பண்ணுறோம். இந்த சீரீஸில் நாங்கள் ஜஸ்ட் ஒரு நார்மல் டேயில் ஒரு ரொட்டீன் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாங்கள் முதல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக அஸ்டோரியா வெஜ் ஹோட்டல்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்தோம். அங்கே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணக்கப்புறமா ஒரு பார்க் பார்க்குறதுக்காக நாங்கள் போயிட்டுருக்கும் போது போகிற வழியில் ஹார்ஸஸ், ஐஸ்கிரீம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நிறைய பேர் ஃபேமிலியாக சைக்கிளிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அது இல்லாமல் அந்த கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சு. சீனரியே ரொம்ப அழகாகிடுச்சு கைஸ். ஸோ நாங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே ரொம்ப தூரம் மாதிரி இருந்தாலும் கடைசியாக ரொம்ப நேரம் கழிச்சு அந்த பார்க்கோடைய என்ட்ரன்ஸை நாங்கள் அப்போ தான் கைஸ் ரீச் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய என்ட்ரன்ஸ், நம்ம ஃபுல்லாக நடந்து போகணும். ஸோ இந்த நடந்து போகிற பார்த்திங்கன்னா நிறைய கடைங்க இருந்துச்சு. லைக் ஸ்வெட்டர்ஸு, ட்ரீம் கேச்சர்ஸு, கீ செயின்ஸு, கிளாஸஸ், முக்கியமாக கொடைக்கானல் ஃபேமஸ் சாக்லேட், யூக்லிப்டஸ் ஆயில், அப்புறமா அந்த ஸ்பைஸஸ் சமைக்கிறதுக்கு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இந்த ரோட்லேயே ஆக்சுவலாக எங்களுக்கும் ஒரு கடை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கே ஹோம்மேட் சாக்லேட்ஸ்லாம் ரொம்ப நல்லா வச்சுருந்தாங்க. டேஸ்டியாக இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. ஸோ நீங்கள் அங்கே போகிறீங்கன்னா இந்த பாத்வேயில் கடைங்க இருக்கோ, நீங்கள் அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எஸ், நம்ம போனது தான் பிரையன் பார்க். ஸோ இங்கே உள்ளே என்ட்ராகும் போதே அந்த சீனரி ரொம்ப அழகாக, அப்படியே ரோஸஸ், எல்லா ஃப்ளவர்ஸ் ரொம்ப க்யூட்டாக பியூட்டிஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதை அப்படியே ஒரு ஃப்ளவர் என்னது, அதோட பேர் என்னது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது அங்கே பின்னாடி வெல்கம்ஸ் யூன்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு இடத்துல பிரையன் பார்க்குன்னு இந்த மாதிரி லீவ்ஸ்லேயே டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய ஆயுர்வேதிக் பேண்ட்ஸ் இருந்துச்சாக்கமா அழகாக ஃப்ளவர்ஸ்லேயே டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. லைக் டக் மாதிரி, மிக்கி மவுஸ் மாதிரி, ஹார்ஸ் மாதிரி, அந்த மாதிரி போக போக எல்லா இடத்துலையும் ஒன்று அப்படி வச்சுருந்தாங்க. நிறைய பேர் இந்த ரீத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க. நாங்களும் ஃபோட்டோ நின்று எடுக்கிறதுக்குள்ளப்பா அவ்வளோ நேரம் லைனில் நிற்கிற மாதிரி அவ்வளோ நேரம் நின்று கடைசியாக ஒரே ஒரு ஃபோட்டோ தான் எடுக்க முடிஞ்சுது. ஏன்னா அதுக்குள்ளே அடுத்து ஒருத்தவங்க இருந்தாங்க. ஸோ நாங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக நாங்கள் அப்படி என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே அந்த ரோஸஸ், ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு பொறுமையாக என்ஜாய் பண்ணிட்டு நடந்துட்டு இருந்தோம். அப்படி நடக்கும்போது பார்த்திங்கன்னா இது ஒரு மேஸ் தீமில் பட் ரொம்ப கம்மியாக அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் லெஃப்ட் சைடில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாத்வே இருந்துச்சு, நாங்கள் அதுக்கு மேலேயே போயிருந்தோம். அண்ட் ஆல்சோ இந்த பிரையன் பார்க்கில் கேமராவுக்கு தனியாக சார்ஜஸ் அதெல்லாம் இருக்கும்னு நாங்கள் பார்த்தோம். இதெல்லாம் மெயின் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நாட்டில் கூட ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, வேணா நம்மளுக்கு காசு கொடுத்து டிஜிட்டல் ஃபோட்டோ அவங்க எடுத்து பிரிண்ட் பண்ணி தருவாங்க நம்மளுக்கு ஆன் ஸ்பாட். அவங்களாம் கீழே நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது ஆக்சுவலி ஒன்று ரொம்ப விசித்திரமாக கண்டுபிடிச்சது என்னதுன்னா, இந்த மாதிரி ஒரு லைக் எப்படி சொல்கிறது, ஒரு பவுல் திருப்பி போட்ட மாதிரி லைக் அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் அதை காவ் பண்ணி வச்சுருக்கும் போது அதில் பார்த்திங்கன்னா உள்ளே ரொம்ப கோல்டாக இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் வெயில் அடிச்சுட்டு தான் இருந்துச்சு கொடைக்கானலில் நாங்கள் போன டைம். பட் அந்த மாதிரி இடத்துல ஸ்பாட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா கோல்டாக இருந்துச்சு. அதெல்லாம் நான் கவனிச்சது என்னதுன்னா, நிறைய ஆர்ச்சஸ் எல்லா இடத்துலையும் அந்த பர்த்டே ஆச்சிருக்கிற அந்த மாதிரி ஃபுல் எல்லா இடத்தையுமே அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ கூட இந்த பாத்வே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக அழகாக அந்த வயலட் கலர் ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தாங்க. இங்கே பார்க்கும் போது இதில் நடக்கும் போது வாவ் சூப்பர் ஃபீலிங். அந்த கோல்ட் ப்ரீஸோட சூப்பராக இருந்துச்சு கைஸ். இது அப்படியே அடுத்து ஒன்றும் அழகாக நாங்கள் இந்த பாத்வேலேருந்து கனெக்டிங்காக பெரிய பார்க்காக ஆக்சுவலி இன்னும் பெருசாக போயிட்டே இருக்கலாம். பட் எங்களால் தான் முடியாமல் நாங்கள் பாதி தூரத்துலேயே வந்துட்டோம். ஏன்னா ஒன்றும் மேலே போய் ஒன்றும் அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் இங்கேருந்து கீழேருந்து பார்த்தோம். ஸோ கைஸ், நீங்களும் இந்த சீனரியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.
உங்களை மாதிரி நானும் இந்த பார்க்கை ஃபுல்லாக ரசிச்சுட்டு சரி ஓகே கிளம்பலாமேன்னு ஒரு ஐடியாவோட கடைசியாக அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நடந்து திடீர்னு ஒரு கிளைமேட் சேஞ்சோட அந்த வெயிலெல்லாம் போய் கிட்டத்தட்ட நாங்கள் எக்ஸிட் விட்டு பார்க்க விட்டு வெளியில் போயிருப்போம். ஆனால் அந்த டைமில் எங்கேருந்தோ ஒரு அவ்வளோ நல்ல மிஸ் இருந்துச்சு. நாங்கள் பார்க்கும்போது அப்படியே கிட்டத்தட்ட அந்த ஃபுல் பிளேஸையுமே கவர் ஆகுற மாதிரி எல்லாருமே வீட்டு எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா திடீர்னு அவ்வளோ நேரம் வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் திடீர்னு வந்து அவ்வளோ கோல்ட் ப்ரைஸோடு நாங்களே போய் கிட்ட போய் ஃபோட்டோ எடுத்தோம். அந்த மிஸ்டை சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபீலிங் அப்படியே அந்த ஏரோடைய பாஸ் ஆகும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு கைஸ். we also felt so lucky guys. ஏன்னா நாங்கள் வந்து முதல்ல ட்ராவல் பண்ணிருக்கும் போது எங்கள் கூடவே இந்த மிஸ் ட்ராவல் பண்ணிட்டு வந்துருச்சு. இப்போ நாங்கள் இந்த பார்க் வந்து வெயில் அடிச்சிட்டு இருந்தாலும் திடீர்னு இந்த மிஸ் எங்களோட ஜாயின் பண்ணி நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எங்களோட டேவே ஆக்சுவலி இந்த மிஸ்னால மேடாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களை இந்த கொடைக்கானல் சீரீஸில் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Bye guys, see you next time.